என்னண்ணே போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அவங்க 2 பேரையும் காணும். வருவாங்கடா, அதான் மாப்பிள்ள போயிருக்கானே, பெரும் என்ன பயம் உனக்கு? பயம்லாம் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் அவனு ரூல்ஸ் பேசுவான். ஆனா மாப்பிள்ளை போக சொன்னதுக்கு காரணம் என்ன? இவன் ரூல்ஸ் பேசிட்டு அப்படியே இருந்துருவான், அவனை கொஞ்சம் அடாவடி பண்ணுவான். அதுவும் சரிதாங்க, அவங்க தான் பெரிய ரவுடியாச்சே. அருவாளுடைய யார் பிறந்திருக்காங்க, பெரும் என்ன? சத்யகாவுக்கு கவலை கிடையாது. கார்த்திக் அன்னைக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னதே, நீ அதை குடிச்சிட்டு இருக்க. என்னங்க விளையாட்டுக்கு சொன்னாங்க? அண்ணன் சொன்ன சரியா தான் இருக்கும். சரின்னு தானே நீ நினைச்சிட்டு எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்க. அன்னைக்கு உங்க அப்பா கிட்டே தானே பேசுனேன். தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? தெரியுங்க, யாருக்கு இந்த உலகத்துல அருவாளோட பிறக்க முடியும்? அவங்க சும்மா சொன்னாங்கன்னு எனக்கு புரிய தெரியும். ஆனா அண்ணனை கலைக்கணும்ல, அதாங்க அப்பப்போ ஒண்ணு போட்டு விடுவேன். திவ்யா, நீ சரியான ஆள் போ. ஏன் மாமா? என் தம்பி மாதிரியே இருக்கியே. அது சரி, அதான் சேர்க்க சரியில்லையே. என்ன மாமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் இவ்வளவு மாதிரி தானே இருக்கணும். என் பொண்டாட்டி பாத்தீங்களானே, எவ்வளவு அழகா பேசுற பாருங்க. சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே. சிரிப்பு பத்தியா நீ எல்லாம் சொல்லிட்டு அதான் சிரிக்கா. அழகா இருக்கலானே, நல்லதா இருக்கு. என் பிள்ளைய என்னால விட்டு கொடுக்க முடியாது. என் பிள்ளை அழகா தான் சிரிக்கா. சரினே, அவங்க என்னென்ன இன்னும் வரக்கானும், போன் பண்ணி கேப்போமா? வருவாங்கடா, அவசரப்படாத. சரினே, அண்ணன் போய் டீ வாங்கிட்டு வரேன். அவங்க 2 பேரும் அதுக்குள்ள வந்துருவாங்க. சரினே, அண்ணன் தான் வந்தாச்சு. ஆமா, சரிடா, இவங்க கிட்ட பேசிட்டு போய் நான் டீ வாங்கிட்டு வரேன். சரினே. என்ன எல்லாரும் எங்களை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீ சொல்லுவா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் என்ன சொல்லுவேன்? மாப்பிள்ள, நான் சொல்றேன்ப்பா, இதுக்கு தானே இவனை என் கூட அனுப்புனீங்க. நான் இப்படி சொல்ல மாட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாடா, சொல்லு மாப்பிள்ள. வக்கீல் என்ன சொன்னாங்க? என்ன மாப்பிள்ள சொல்ல? வக்கீல போய் பார்க்க சொன்னா ஏதோ தரகர்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்ற? அவங்க பக்கம் நியாயம் இருக்க மாதிரியே பேசுறான். அதான் நான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். வக்கீல் ஏன் மாப்பிள்ள? வக்கீல இருக்கா, எவனா வந்துட்டு போறான், எனக்கு என்ன? நம்மளுக்கு சார்பா பேசாம அவளுக்கு சார்பாவே பேசிட்டு இருக்கான். சுட்ட பழக, அதான் அப்படி பேசுனேன். நஷ்டம் நமக்கா இருக்கு, நம்ம நஷ்டம் கொடுக்கணும்னே பேசிட்டு இருக்கான். பிறகு வக்கீல் என்ன சொன்னாரு? ஆதாரத்தை பார்க்கணும்னு சொன்னான். ஆதாரத்தை பார்க்கணும்னா நேரடியா கேட்டுக்கணுமா வேண்டாமா? இவங்கிட்ட போய் கேட்கான், நீ தான் பாயசத்துல விஷம் கலந்தியானு. வக்கீல் அப்படி இப்படிதான் கேட்பாங்க. மச்சான், அவன் நமக்கு இருக்க எவிடன்ஸ் தான் கேட்கான், அதுதான் இப்படி சுத்தி வளைக்கும். அதான் நான் அவன்கிட்ட சொன்னேன், எவிடன்ஸ் தான் வேணும்னா எவிடன்ஸ் முதல்ல கேட்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம பழியெல்லாம் போடுதுன்னு கேட்டேன். அப்படி போடு. பெரும் என்ன சொன்னாரு? நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணுங்க அவனை. அதானே இவன் எப்படி பேசுறான். உங்களே தான் கூட்டிட்டு போயிருக்கலானே, இவனை கூட்டிட்டு போய் தப்பு பண்ணிவிட்டேன். என்ன கேள்வி கேட்க வக்கீல? அவர் சிரிச்சு மறுப்புதாரு. அவர் சிரிச்சு மறுப்புனாலும் அவர் என்ன நினைச்சாருந்தா எனக்கு தெரியுமே. என்ன நினைச்சாரு? இருடே இரு, எனக்கு ஒரு காலம் வராமையா போயிடும், அப்படி அவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் நினைச்சு சிரிச்சாரு. புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாமா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நம்ம குடும்ப வக்கீலு, அதனால நம்ம அவர்கிட்ட தான் போய் ஆகணும். பாத்தியா, நான் நல்ல பையன், ஏன் மேல என்ன கேஸ் வரப்போது ஒரு காலத்துல வந்துச்சுதான் சொல்ல வந்தேன். அதெல்லாம் வராது. சரி மேல சொல்லு மாப்பிள்ள, மேல என்ன சொல்ல? எவிடன்ஸ் பார்த்துட்டு அவன் தான் தப்பு இருக்குன்னு சொன்னாரு பாத்துக்கங்க. அதுக்கு நீங்க ₹1 நஷ்டம் கொடுக்க வேணாம்னு சொன்னாரு. பிறகு அதானே நமக்கு வேணும், இப்படிதான் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க ஒரு பொண்ணு பெல்ட்டால் அடிச்சிருக்கீங்க, புதுக்கு அந்த பொண்ணை நீங்க அவதூற பேசிருக்கீங்க. சண்டை வரும்போது அவதூற பேசாம கொஞ்சிக்கிட்டே இருப்பான், செல்லமே தங்கமேனு. அதான மச்சான், உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது, ஏன் அந்த வழக்கு முடியும் தெரியதான் செய்யும். ஆனாலும் நம்ம கிட்ட நஷ்டம் வாங்கி கொடுக்கறதுக்காக என்னமா பேசுறோம் தெரியுமா? நம்ம கிட்ட வாங்கி கொடுக்கறதுல இவனுக்கு என்ன மச்சான் சந்தோஷம்? ரொம்ப ஆர்வப்படுறான் பாத்துக்கங்க. கமிஷன் வச்சிருப்பானுவன். எனக்கு என்னமோ அப்படி தெரியல. ஏன் அப்படி தெரியலன்னு சொல்ற? எனக்கு என்னமோ மும்பைல அவளுக்கு சார்பா பேசுற வக்கீல் பொம்பளை வக்கீலா இருப்பான்னு நினைக்கேன். எப்படி சொல்ல வர? இவன் அவங்களுக்கு சார்பா பேசுறத வச்சுதான் நான் சொல்றேன். ஏத்தப்புல இருக்கிறது பொம்பளை வக்கீலா இருக்கும்னு பேசும்போதே வழியில மாதிரியே இருக்கு மச்சான். என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற. வயசானவங்கடா, வாலி பையனோட கூட நம்பிடலாம், வயசானவங்களையும் கல்யாணம் முடிச்சவங்களையும் தான் நம்ப முடியல. அது என்ன எல்லாரும் என்னைய பார்த்து பாக்குறீங்க? நீங்களே கல்யாணம் முடிச்சவங்க இல்லையா? ஆமா, இவங்களே அப்படி சொல்லாதீங்க. ஏன் புருஷன் கல்யாணம் முடிச்சவங்க இல்லையாங்க? கல்யாணம் முடிச்சவங்க தான், ஆனா ஏகப்பட்டனி வரதானாச்சே. சரி போ, நீ என்ன என்னைய பார்த்துட்டு இருக்க? நீ கல்யாணம் முடிச்சவங்க இல்லையாங்க? நான் கல்யாணம் முடிச்சவன் தான், ஆனா டிவோர்ஸ் ஆக போதே, நான் சிங்கிள் லைஃப். ஆக மொத்தம் நீ என்னைய தான் சொல்லியிருக்க, சந்தேகமே இல்ல மச்சான், உங்களை தான் சொன்னேன். ஆனா அதிசயத்தை பத்தியலா? என்ன அதிசயம்? நான் கல்யாணம் முடிச்சவங்க ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை தான் பாக்குறாங்க. ஆமாமா, இவனெல்லாம் ரொம்ப யோக்கியம் தான். நான் மட்டும் தான் தருகிட்டு போயிருக்கேன். நேத்து நர்ஸ பார்த்ததுனால எனக்கு இந்த பேச்சு சரி இருந்துட்டு போகுது.
ஆள் இல்லைன்னு உடனே நான் இப்படி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்ல வரீங்க. நான் 2 பிள்ளைகளுக்கு தகப்பன் ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன் பிள்ளைகளுக்கு தகப்பன பார்க்க மாட்டாங்களா? வயசானவங்களே பார்த்துட்டு இல்லைதாங்க. சரி மாப்பிள்ள, இதுக்கு மேலே என்னை தாளிக்க வேண்டாம், விட்டு. தனிக்காட்டு ராஜாவா இருந்தேன், இப்ப நானும் குடும்பஸ்தான் தான் சொல்லிட்டேன். நான் சொல்லல, ஞாபகப்படுத்திருக்கேன். சரி போ, என்ன நீ போ. இந்த குரூப்லயே ஒரு ஃப்ரீ பேர்ட்னா அது நான் மட்டும் தான். ஏன் ராஜா அப்படி சொல்றீங்க? அம்மா, என் வீட்டுல ஒரு பீடை இருந்துச்சு, அது என்னை விட்டு போனதுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காலையில எந்திரிச்சு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், காலையில எந்திரிச்ச உடனே அந்த பீடையோட முகத்துல முடிக்க வேண்டாம். தேவையில்லாம குற்றம் நினைச்சு இவ்வளவு நாள் சாரி கேட்டு இருந்தேனே, அந்த சாரி என் மன கேட்கவே வேண்டாம். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிங்கிள் தாமா சிங்கிள் தாமா. சரி ராஜா, ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க. ஒருவேளை நீ லவ் பண்ணிட்டேனா அப்ப என்ன பண்ண? எனக்கு என்ன இருமாது வரப்போகுது? எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் நான் சொல்ல வரேன். காலையில யாருக்கும் குட் மார்னிங் அனுப்ப வேண்டாம், எவளுக்கும் நான் ஐ லவ் யூ அனுப்ப வேண்டாம், யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காலையில எந்திரிச்சது குட் மார்னிங் ஐ லவ் யூ அனுப்ப தான் செய்றேன். இந்த பத்தியா எனக்கு அந்த கவலையே இல்ல. சிங்கிள்ஸ் லைஃப் நல்லா இருக்குடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? இனி சக்தியை கட்டி விட சொல்றியா? அப்ப சக்தியை கட்டி விட்டுருவியா? மாட்டேனே. நான் அவளுக்காக தான் கனடால இருந்து வந்திருக்கேன், என் வேலை எல்லாம் விட்டுட்டு. அதானே இந்த டயலாக் நான் ரொம்ப நாளா கேட்க மாட்டேன்னு நினைச்சேன், மறுபடியும் கேட்டுட்டேன். சரி என்னங்க எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்குது உங்க யாருக்கும் பிடிக்கலையா? என்னடா பேசுற? பெருமையாண்டா? நான் சந்தோஷப்படுறத பத்தி நீங்க யாரும் சந்தோஷப்படல? ஓ, நான் நடிக்கிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஐயோ, நான் நடிக்கவே இல்ல, இதான் உண்மை. நான் அப்படியே ரெக்கு கட்டி பார்த்த மாதிரி இருக்கு. இங்க யாருமே பிடிச்சு வைக்கல, நான் ஃப்ரீயா இருக்கேன். உண்மைதான் சொல்றேன். சந்தோஷ கார்த்திக். சரி வேற என்ன சொன்னாரு வக்கீலு? அவனா சொல்ற மச்சான், அவளை அடிச்சதுக்கும் அவதூற பேசுனதுக்கும் கார்த்திக் மேல ஒரு கேஸ். அப்போ விஷம் வச்சதுக்கு அவன் மேல கேஸ் போடுவாங்களாமா? அந்த விஷத்தையே நம்ம தான் கலந்தோம்னு சொல்றான். மாப்பிள்ள ரிப்போர்ட் இருக்கு மாப்பிள்ள, அது எதுக்கு? நம்ம தான் விஷம் கலந்து கார்த்திக் அவளுக்கு விஷம் கலந்து கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காவா? அவ குடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் அடிச்சுட்டானா? நல்ல நியாயமா பேசிருக்காளே. அவளே விபச்சாரி, அவ எப்படி என்ன பேசுவா? இன்னொரு ட்விஸ்ட் கேளுங்க, இவன் எதுக்கு விஷம் கலந்து கொடுத்தானு தெரியுமா? எதுக்கா? கார்த்திக் மாப்பிளைக்கு அவளை கூட்டி விடணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவ போக மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கா, அதான் விஷம் கலந்து கொடுத்துருக்கான் அவளுக்கு. அதான் குடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் பெட் வச்சு அடிச்சுட்டானா? என்னடா இது அபாண்டமா இருக்கு? அவ ஒரு விபச்சாரியை மறுபடியும் ப்ரூவ் பண்றா. அதை கோர்ட்ல போட சொல்லியிருக்கேன் கேஸ். அதுக்கு வக்கீல் என்ன சொன்னாரு? அவன் இவங்க கிட்ட இருந்து நஷ்டம் குடுக்கி கொடுக்கணும் தானே இருக்கான். இல்லன்னா 5-6 வருஷம் அவங்க கோர்ட்ல போட்டா உங்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியாது, அவளுக்கும் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொல்றான். அவளுக்கு மாப்பிள்ள எல்லாம் ரெடியா இருக்கும் போல, அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நீ காலையில தானே போயிருக்கா? காலையில போன என்ன மாப்பிள்ள கிடைக்காதா என்ன? அப்ப முதல்ல மாப்பிள்ள பார்த்து வச்சுட்டு பிளான் பண்ணிருப்பாங்களா இருக்கும். அதான் நஷ்டம் வாங்கி கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம் நினைக்காத இருக்குனே. சரி கடைசி என்ன சொன்னாங்க? மும்பைக்கு வாங்க, நேரில் பேசி முடிச்சிருவோம்னு சொல்லிருக்காங்க. அதனால 2 நாளையில போகணும். நாங்களும் வரோனே. எதுக்கு திவ்யா? அந்த எடுபட்ட சிறுக்கிய செருப்பு சாணி நம்ம கிட்ட அடிக்கணும்னே, அதுக்கு தான் வரேன் சொல்றேன். எச்சிக்கல நாயே, என்ன வார்த்தை பேசிருக்காவா? நீங்க சொன்னது என்ன உண்மைதான் போல. அவன் நல்லவளா இருக்க வாய்ப்பே இல்ல. என்னங்க? என்ன திவ்யா? நம்மளுக்கு இவங்க கூட டிக்கெட் போடுங்க, மும்பைக்கு போய் அவளை நானான்னு பாத்துறதே. பொறுமையா இரு திவ்யா. என்னங்க அண்ணனியும் உங்களையும் பேசிருக்கா, அவளை எப்படி என்னால சும்மா விட முடியும்? சரிடி கோவப்படாத, அவ ஒரு சாக்கடை மேல கழுத்துக்கு எரிஞ்சா நம்ம மேல தானே படும். அவ தானே சரியான ஆளை அவளை அடிக்கிறதுக்கு. என்னென்ன நீங்களும் மோட்டிவேட் பண்றீங்க? டேய் இப்படி பேசுறவள அடிக்காம சும்மா ஆட சொல்றியா? ஆம்பளை கை வச்சா தானே தப்பு, பொம்பளை கை வைக்கலாம்னா? விடுங்கண்ணே உங்களெல்லாம். அதான் முடிச்சு விட போறாங்களே பெருமை என்ன? நஷ்டீடு கேட்கறதுக்காக எல்லாத்துக்கும் பொல்லத்து சொல்லியிருப்பாளா இருக்கும், அதிகமா எதிர்பார்ப்பாளா இருக்கும். கோடி ரூபா கேப்பா, அந்த கிளை கொடுத்துருவானா? நான் என்ன கொடுக்க போறேன்? நஷ்டம் நமக்குலாம் இருக்கு. நீ இப்படிதான் சொல்ற, ஆனா எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. என்னென்ன சந்தேகம்? நீ அவ கூட வாழல நீ கொடுத்து வந்துட்டானா? அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேனே. கவலைப்படாதீங்க மச்சான், நானும் மும்பை போறேன். டேய் நீலாம் ஒண்ணு வர வேண்டாம், அப்போ நானும் போறோம்ல போதும். எனக்கும் டிக்கெட் எடுத்து கொடுக்க வேண்டிய கவலைப்படுதியா? அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், நான் டிக்கெட் எடுத்து வரேன். வேண்டாம்டா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் கூட வரதுல நீ வந்தா சும்மா இருக்க மாட்டே கௌதம். என்ன கௌதம் சொல்லிட்டு நான் உன் மாப்பிள்ள இல்லையா? நீ என் மாப்பிள்ள தான், அதுக்காக நான் வரக்கூடாது அப்படித்தானே? சரி பண்ணி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்தா நல்லா இருக்கும். நான் வரல சரியா? நான் வரதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நான் வந்தா நல்லா இருக்காது, அதனால நான் இங்கே இருக்கேன். எல்லாரும் மொழி வேடிக்கை பார்க்கேன். எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு நினைச்சது, நான் கூட வரணும்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரதுல முறையாக்காது. பேசி முடிச்சிட்டியா? நான் கிளம்புறேன். சரிடா கிளம்பு. பாத்தீங்களா மச்சான், இவன் மேல அக்கறை இல்ல நான் பேசினா இவன் எப்படி பேசலாம் பாருங்க. ஏன்டா இப்படி சோகமா பேசி காமெடி பண்ணிட்டு இருக்க? காமெடியா? பிறகு நீ எல்லாம் சோகமா பேசாத,
இந்த உலகம் அதை ஒத்துக்காது. அப்ப நீங்க மட்டும் இதே முரளி மாதிரி சுத்தி கலையணும். ஆனா நான் அப்படி நடிச்சா நம்பாதுன்னு என்னதான் உண்மையை சொல்லிட்டு நடிச்சேன்னு நான் பாத்துக்கிறேன் மாப்ள. நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாத, நான் நஷ்டம் கொடுக்கவே மாட்டேன். நீ பேசுடா கோமயம் மேல. நான் இந்த அவையில இருந்து வெளிநடப்பு செய்யறேன். மாப்ள போய் போயிட்டானே, அவளை கோவம் என் மேல. பிறகு வாரங்கிறவன வர வேண்டாம்னு சொன்னான், கோவப்பட மாட்டானோ. அவனே உன் பேர் சொல்லி மும்பை சுத்தி பார்க்கலாம் நினைச்சிருந்திருப்பான். சுத்தி பார்க்க நினைச்சிருப்பானா? சுத்தி பார்க்க அங்க என்னென்ன இருக்கு? கேட் ஆஃப் இந்தியா இருக்குல்லடா. ஏன்னா அதை பார்த்து என்னென்ன கிடைக்க போகுது ஒன்னெல்லாம். சரி அவன் போய் சமரசம் பண்ணு. அவன் ஒரு வேளை வீட்டுக்கு போயிருந்தான்னா அவன் போயிருக்க மாட்டான். சரி நான் போய் பாக்குறேன். மாப்பிளைக்கு இவ்வளவு கோவம் வருமா? கார்த்திக் மேல அவ்வளவு பாசம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. நீங்க போய் பாருங்க, உண்மையிலே வெளியே நிக்கிறாங்களா இல்ல போயிட்டாங்களான்னு. இவன் என்ன இப்படி சொல்றா? அண்ணன் ரோஷப்பட்டாங்கன்னா தீயா இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும் தானங்க. கனடால இருந்து ஒரு வாட்ஸ்அப் டிபி பத்தி வந்திருக்காங்களே, இது உங்களுக்கு புரியலையா? ஐயோ ஆமாலா, சீக்கிரமா போய் பாருங்க. சரி திவ்யா.